வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூன் மாதத்தோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் பேங்க் பென்ஷன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அது ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவங்களுக்குமே கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பேங்க் வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கலையா, இல்லை மற்றவங்களுக்குமே இந்த பேங்க்கில் பென்ஷன் வாங்குற எல்லாருக்குமே வந்து டிலே ஆகுதான்னு சொல்லிட்டு மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பென்ஷன் வந்து அவங்களுக்கு எப்படி பென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குதா இல்லையா, இல்லை மற்றவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் நம்மளோட குரூப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப துல்லியமாகவும் அதே போல் தெளிவாகவும் வந்து கேட்குறீங்க. சொல்கிறவங்களும் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் யாருக்கெல்லாம் இன்னும் வந்து பென்ஷன் கிடைக்காது இருக்கோ, நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள். போன மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகலை. நீங்கள் வந்து பழைய பென்ஷன் கொடுத்துருந்த பிடிஏக்கே வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் ஆகிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி யாராவது பென்ஷன் வந்து கிடைக்காது இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு ஸ்பார்ஸில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அது 2023 மார்ச் ஏப்ரல் மேலே இருக்குனாக்கா ஸோ இந்த மாதம் வந்து பென்ஷன் கிடைச்சிருக்காது. ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து மறுபடியுமே நீங்கள் வந்து ஸ்பார்ஸுக்கு பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்ன்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது தான் யார் பென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது அப்டேட் ஆகும். பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். ஸோ மற்றபடி லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நான் கரெக்டாகவே கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இன்னுமே எனக்கு வந்து பென்ஷன் வரலன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரராக இருக்கும், இல்லை சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் திங்கள் செவ்வாய் வெயிட் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல, திங்கள் செவ்வாய் கழிச்சும் எனக்கு வந்து பென்ஷன் வரலன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிசிடிஎல் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் லாகின் பாஸ்வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பாஸ்வேர்டெல்லாம் யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது. உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுற பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெசேஜும் வந்து காட்டுது. அதாவது எத்தனை நாள் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு டியூ டேட் இருக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிற டேட் வந்து நெருங்கும் போது இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 4 நாள் இருக்குது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான காலம் அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெசேஜ் காட்டுது. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் காட்டுனாக்கா நீங்கள் வந்து 4 நாள் கழிச்சோ இல்லை எத்தனை நாள் இதில் வந்து காட்டுதோ அப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வருது, இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லாகின் ப்ராசஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிஏஓ சென்ட்ரல் பென்ஷன் அக்கௌண்டிங் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் காட்டுது. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஒரு சில அப்டேட் எல்லாம் பண்ணாதுந்தாக்கா, அதனால் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலர்ட் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து நம்பாதீங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக்கும் பண்ணாதீங்க, யாருக்கும் வந்து ஃபார்வேர்டும் பண்ணாதீங்க. ஏன்னா சிபிஏ வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அது வந்து யாரோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து பிசிடிஏவும் சரி சிபிஏவும் சரி இல்லை மற்ற ஸ்பார்ஸும் சரி உங்கள்கிட்ட வந்து டைரெக்டாக கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி போகும்போது தான் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் அவங்க வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அப்படி உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்கனாலும் நீங்களும் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பார்ஸ்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்களா இல்லை பிசிடிஏலேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வெரிஃபை பண்ணுங்கள், கிராஸ் கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்ன, இல்லை டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் என்ன, நீங்கள் எந்த ரேங்கில் வந்தீங்க, என்ன குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதில் அவங்க வந்து சரியாக சொல்கிறாங்களா பார்த்துட்டு உங்களோட டேட்டாவெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 90% யாரும் உங்களுக்கு வந்து கால் பண்ணி வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரி டேட்டாவும் கேட்க மாட்டாங்க. பை சான்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸ் டேட்டா அப்டேட்டு. ஏன்னா இது வந்து நிறைய பென்ஷன் இருக்குது. நிறைய பென்ஷனாக கிட்டத்தட்ட 2006க்கு முன்னாடி வந்த 80% பென்ஷனருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா அந்த டைமில் ஆதார் கார்டு இல்லாதனால அவங்களோட ஸ்பௌஸ் ஆதாரும் சரி இண்டிவிஜுவல் ஆதாரும் சரி பிபிஓவில் வந்து அப்டேட் ஆகாது இருக்கும். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நேமோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இல்லாத பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸோட ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா
அப்பாவோட இன்ஷியலாக இருக்கும், இல்லை கணவனோட இன்ஷியலாக இருக்கும், இல்லை பேர் வந்து வேறையாக இருக்கும், இல்லை ரெக்கார்டில் வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸ்பௌஸுக்கு. ஸோ நீங்கள் இது வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கரெக்டான ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்பிளைன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டாக்குமெண்ட்ன்ற பிளேலிஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு எப்படி ப்ராப்ளம் இருந்தாக்க எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் உங்கள் கேள்விக்கான விடை வந்து கிடைச்சிடும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆதாரில் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை ஸ்பார்ஸில் உங்களோட பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் வந்து சேஞ்ச் பண்ணுமா பிபிஓவில். ஸோ எதில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் நேமு தான் இங்கே வந்து எரராக இருக்குது. மற்றபடி அட்ரஸோ இல்லை வேறு எதுனா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆதாரில் சேஞ்ச் பண்ண போகிறீங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ கேட்பாங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களோட பிபிஓ வச்சு வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆதாரில். ஸோ பிபிஓவில் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அதில் வந்து ஃபோட்டோ ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஆதாரோட கஸ்டமர் கேர் நம்பர் 1947 அதில் வந்து கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கோட பிபிஓ வச்சு தான் ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த்தும் சரி நேமும் சரி அது ஸ்பார்ஸ் பிபிஓ வச்சு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு பென்ஷனருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் வந்து பண்ணாங்க, அது வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மற்ற என்ரோல்மெண்ட் சென்டர்லையும் பண்ணாலும் அது வந்து அப்டேட் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒரு தனி நபருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. டோட்டலாக ஓவரால் எத்தனை ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்காங்களோ எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்தா இது அப்டேட் ஆகுனாக்கா ஒருத்தர் பண்ணுறாங்கனாக்கா இன்னொருத்தருக்கு ஆகும். ஸோ அதில் வந்து நான் என்ன கஸ்டமர் கேர்கிட்ட பேசணும் அந்த ரெக்கார்டிங்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கஸ்டமர் கேர்கிட்ட பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் சென்டரில் நீங்கள் எந்த என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போகிறீங்களோ அங்கே வந்து காட்டி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை நேமும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிபிஓ வச்சு. ஏன்னா நிறைய பென்ஷன் சொல்கிறது என்னன்னாக்கா பிபிஓ வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க, இசிஹெச்எஸ் கார்டு கேட்குறாங்க. இசிஹெச்எஸ் வந்து நாங்கள் வாங்கலை, எஃப்எம்ஏ வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிபிஓ ஆர்டர் வச்சு ஸ்பார்ஸ் பிபிஓ ஆர்டர் வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்பார்ஸ் பிபிஓவே கிடைக்கல அப்படின்றவங்க வந்து நீங்கள் ஸ்பார்ஸ்லையோ இல்லை சிபி கிராம்லையோ கிரீவன்ஸ் போட்டு உங்களோட குறைஞ்செண்ண பிபிஓவை அப்டேட் பண்ண சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் போடுங்க. அது 10 நாள் இல்லை 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து குறைஞ்செண்ண பிபிஓக்கான அந்த அப்டேட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பிபிஓ கொடுத்தா தான் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே அது சீக்கிரமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்பார்ஸ்லையோ இல்லை சிபி கிராம்லையோ கிரீவன்ஸ் போட்டு உங்களோட அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு குறைஞ்ச பிபிஓ அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போடுற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின வீடியோவை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் மூலிமா அவங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடாக என்ன டாக்குமெண்ட்டில் இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகப்படியான கமெண்ட் வாங்கின வீடியோ தேடி பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஏன்னா அதிலேருந்து தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.